ஒரு பால்காரர் ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவரோட தினசரி வேலை என்னன்னு, மாடுகள்கிட்ட இருந்து பாலா கறந்து பக்கத்துக்கு சந்தையில கொண்டு போய் வித்து அதுல வர்ற பணத்தை வச்சு வீட்டுக்கு தேவையான சமையல் பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை சேமிச்சு வைக்காம தேவையில்லாத ஏதாவது வாங்கி பணத்தை வீண் பண்றது அவரோட பழக்கமா இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் அவர் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த சந்தையில ஒரு கோழி வியாபாரி வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. சட்டி நிறைய பால் கறந்து வியாபாரம் பார்க்கறதுக்காக சந்தைக்கு வந்த பால்காரர் இத பார்த்தாரு. அத பார்த்த பால்காரருக்கு, அடடா, நம்ம ஏன் ஒரு கோழிய வாங்கி வளர்க்க கூடாதுன்னு தோணுச்சு. அப்படி கோழி வாங்கி வளர்த்தோம்னா அந்த கோழிகள் முட்டையிடும். அது பொரிச்சு கோழி குஞ்சுகள் வரும். அது வேகமாக வளர்ந்து அதிக முட்டை போட ஆரம்பிக்கும். இப்படியே நிறைய கோழிகள் சேர்ந்து விழும். நம்ம அதையெல்லாம் வித்து வேகமா பணக்காரனா ஆயிடலாம் அப்படின்னு பகல் கனவு கண்டுகிட்டு இருந்தாரு. பணக்காரனா வேகமா மாறணும்னு நினைத்துக்கிட்டே இருந்தவரு தன் கையில வச்சிருந்த பால் சட்டிய கீழே போட்டுட்டாரு. வியாபாரத்துக்காக கொண்டு போன பால் எல்லாம் வீணா போச்சு. இருக்கிறத விட்டுட்டு பறக்கறதுக்கு ஆசைப்பட்ட மாதிரி வியாபாரத்துக்கு கொண்டு வந்த பால் புறா வீணானதும் ரொம்ப வருத்தப்பட்டார் அந்த பால் வியாபாரி. ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோட பலன் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. அதுக்காக எப்ப முழு உழைப்பை போடுகிறோமோ அப்பத்தான் அந்த வேலையோட பலன் நமக்கு கிடைக்கும்.